அடியே உனக்கா தாண்டி இங்க வர ரோட்ல வந்து நட்டமே நிக்கிறா 10 மணில இருந்து. என்னடி பொம்பளையா பிறந்ததுக்கு உண்மையிலே நீ ஆம்பளையா இருக்கு, பொம்பளையா இருந்தா அழகா இருக்க, சூப்பரா. பொண்ணா பிறந்ததுக்கு சாலூர்ல மண்ணா பிறந்திருந்தா நாலு ஆம்பளைய உழுது விவசாயம் பண்ணிருப்பாங்க. நல்லா உழுதுருப்பாங்க, நல்லா உழுது விவசாயம் பண்ணிருப்பாங்க, விவசாயம் பண்ணிருப்பாங்க. பாவடை சட்டையை மாட்டிக்கிட்டு பின்னாடி போறி 2 பயலே வந்துகிட்டு எப்பா அவன் பாவடை தூக்கு பாத்தியாரியா. எதுக்கடி தூக்க சொல்றாங்க? நேற்று சாயந்தரம் 3 மணிக்கு கார் எடுத்துட்டு போனீங்களே, அந்த பிள்ளைய தானே எனக்கு பரிசம் போட. உண்மையிலே என்னுடைய உயரத்துக்கும் அவளுக்கும் கரெக்டா இருக்கு, சரியா இருக்கு, சூப்பர். ஆனா பொண்ணு அழகான பொண்ணு, வேற ஒண்ணும் இல்ல. பைபாஸ் ரோட்ல உறிஞ்சிரன்றே நீ உறின்றே என்ன மேடைக்கு மேடை போட்டு கொலையா கொள்றாப்ல. உனக்கு 60 அவளுக்கு 20, 2 பேருக்கும் பொருத்தமாத்தான் இருக்கு. விடாத ஆளை டவுசரோட நிக்க எடுப்பாட்டுறாதே தெரியும். அடே சண்டாளி சூப்பர். என்னன்றே அதானே ஊர்ல ஒரு ஆம்பளையும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணு? அதுக்காக ஒரு டவுசர் உரிய என்று பாக்குறியா? நீ என்னதான் உறிஞ்சாலும் நீயா அவரை செஞ்சுக்கிற வேண்டிய, அவர் உன்னை செய்ய முடியாது. உனக்கு 60, உனக்கு அவருக்கு 60, உனக்கு 20. 60 அங்க போட்டாங்க, அவருக்கு 60, உனக்கு 20. பொம்பளை எல்லாம் எப்படித்தான் இந்த சாக்கெட்டு சதெல்லாம் மாத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக எல்லாத்தையும் அவுத்து பட சொல்லிட்டு தெரிய சொல்றியா? அங்க போய் அங்க போய் சரி, என்னோட தோழியை கூப்பிடுறோமா? நீங்க தோழி எல்லாம் இருக்காங்களா? உள்ள தோழி இருக்காங்க, அம்மா இருக்காங்க. சரி கூப்பிடுவோமா? கூப்பிடுங்க. மாமா தோழி, நல்ல விளக்கா சத்தமா மாமா தோழி சொல்லுங்க. வா. சிறுவண்டாவில் அங்கே ஐயோ எங்க போ தேவையா உனக்கு? இது தேவையா? போறது நல்ல ஆளா பார்த்து போகாம இப்படியா கலடு கட்டையுமா? அதிலே விட்டு ஓடி போயிட்டாங்க. கொரோனாவில எல்லாம் போயிடும், பேசாம இரு. ஆமா பெண்ணுக்கு பெண்ணே பொறாமை கொள்ளும் பேர் அழகு. வரியலா ஒண்ணுக்கு இருந்து கத்துருவோம். என்ன நீ அப்பதான் இருந்து ஒண்ணுக்கு இருக்கவே கூப்பிடுற? பொம்பளைக்கு பொம்பளை சுகர் இருக்கா? சோறு பொம்பளைக்கு பொம்பளை ஒத்தாசை பண்ணி போகணும்ல. ஒத்தாசை உனக்கு வந்தா நீ போடு, ஏன்னா எனக்கு வந்தா நீமா புடிச்சுக்கிட்ட விட போற. பயமா இருக்கு, ஆம்பளை தோண ஆமாட்டா ஓவரா இருக்கு. உன்னையும் பார்த்து ஆம்பளை வர்றாங்கன்னு வச்சுக்க. சரி
இதுக்கு முன்னாடி நீ காட்டுக்குள்ள போயிருக்கியா? காட்டுக்குள்ள தாண்டி அதே எத்தனை தடவை கேட்கிற? பொய் சொல்லாத. உனக்கு முடியெல்லாம் கலைஞ்சிருக்கு, தாவணியெல்லாம் கலைஞ்சிருக்கிறத பார்த்தா காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் உனக்கு கும்பி இருக்கேன். காட்டுக்குள்ள நான் போய் இத விடு, அது கீழே விழுந்துடாது, விடு. அப்படியே விடு. இந்த மாப்பிள்ள புடிச்சிருக்கான்னு பாரு. நீ யாரையாவது காதலிக்கிறியா? நானா? ஊர்ல ஒருத்தர் காதலிக்கிறேன். என்ன சொல்ற? ஆமா. யார் அந்த புண்ணியவன்? மாப்பிள்ளைய புடிச்சிட்டு வரவா? நீ புடிச்சிட்டுலாம் வர வேண்டாம். மாப்பிள்ளைய புடிச்சிட்டு வரவா, மாப்பிள்ளைக்கு இருக்கிறத புடிச்சிட்டு வரவா? கோயம்புத்தூர்ல பஞ்சுமில் ஓனருக்கு கேட்டாங்க. சரி. அவர் வந்து என்னதுன்னா, நீ வந்து எனக்கு மட்டும் பொண்டாட்டியா இருக்கணும்னு சொல்லி கேட்டாரு. அவர் வந்து எனக்கு மட்டும்தான் நீ பொண்டாட்டியா இருக்கணும்னு கேக்குறாரு பொண்ணுகிட்ட. நான் சொல்லி அப்படிலாம் இல்ல, ஒரு நாளைக்கு ஒரு புருஷன் மட்டும் எனக்கு போதும், நீ ஒரு நாள் மட்டும்தான் தாலியை கட்டி வாழ்ந்துட்டு போடான்னு சொல்லிட்டு. ஒரு நாளைக்கு ஒரு புருஷன். ஏண்டி உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஒரே புருஷனோட வாழ்றதாண்டி நம்ம தமிழரோட பாரம்பரியமே, கலாச்சாரம்லாம். சரி, நீ வயசுக்கு வந்துட்டியா? ஐயோ, என்ன கொண்டுட்ட? வயசுக்கு வந்துட்டியா? வரலையா? அந்த மிருதங்காரன் கூட போ. சும்மாவே ரப்புன்னு போட்டு அடிச்சு கிடக்குறாங்க. வர வச்சிருக்கேன் அடிச்சு. சரி சரி. அப்பா உங்ககிட்ட வந்தாரா? அப்பா வந்தாரு. என்ன சொன்னாரு? அவர் என்னைய வச்சுக்கிறாரு. ஏய், அதை வச்சிருக்கான்னு சொன்னாரு. காட்டுக்கு காவல் போக சொன்னாரு. நீ இதுக்கு முன்னாடி காட்டுக்கு போனது இல்லைன்னு சொல்ற. முத புகையில பயமா இருக்கு. அப்புறம் போயிட்டோம்னா சுகமா இருக்கு. இல்ல பயமா இருக்கு. இதெல்லாம் நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்க. ஆமா, காட்டுக்குள்ள போனா சுகமா இருக்கு. அப்புறம் அவ்வளவுதான். சரி, நம்ம 2 பேர் மட்டும் தான் காவலுக்கு போறோமா? இந்த தாவணி பாவடை எங்க தைச்ச? உன் சைஸுக்கு அளவா தைச்சிருக்காங்களே. என்ன பண்றது, ஒவ்வொரு டெய்லரா போய் பார்த்தேன். சரி, அவன் அளவா இருக்கிறன்னு சொல்லி என் துணியை பூரா அவுத்து விட்டேன். துணியை பூரா அவுத்துட்டேன்னா மொட்டை குண்டியோட அளவு எடுத்திருக்கேன். ஆமா. அப்படி இத போட்டு எடுத்தா கூட ஒரு அளவுக்கு இஞ்சி தெரியும். உன்னை அவுத்துட்டு எடுத்தா ஒண்ணுமே எடுக்க முடியாது. என்ன பண்றது, ஒரு டெய்லர்ட்ட போனேன். அவர் இப்படிங்காரு, பாவடை தூக்க சொன்னாரு. அலங்கத்துக்கு சரி அளந்தாரு. இப்படி ஒவ்வொரு டெய்லர்ட்டா போகும்போது கடைசியா ஒரு டெய்லர்ட்ட போனேன். கடைசியா அதான் அந்த ஆளுக்கும் கடைசி. சரி, பாருங்க, பகலையில அவர் தைக்க மாட்டான். அப்புறம் நைட்டு 12 மணி ஆனது அவர் கிளம்புமா. என்னது தொழில்? சரி, நானும் 12 மணிக்கு போயிட்டேன். ஆர்வத்துல 12 மணிக்கு ராத்திரில. சரி, நமக்கு டெஸ்ட் தைக்கணுமே அப்படின்னு சொல்லி நானும் போயிட்டேன். சரி, நல்லா ஒட்டு முடி வச்சு தோடு போட்டு உள்ள 2 பந்து வச்சு பொம்பளை வேஷம் போட்டு போயிட்டு. சரி போயிட்டேன். அவன் முண்டாட்டி முண்டை அங்கிட்டு கிடக்கு. சரி, அவன் முன்னாடி அங்கிட்டு கிடக்கு. சரி, அதை கொண்டு போய் ரூம்குள்ள சாத்தி விட்டு என்னைய கூட்டி விட்டு தனியா ஒரு ரூம்குள்ள கூட்டி போயிட்டு அவன் வந்து அளக்குறேன் பாருங்க. டேப் விட்டு அளக்கல, வீடு கட்டும் பாருங்க டேப்பு. ஆமா, அதை வந்து சுத்தி அளக்குறேன். உன்னைய சுத்தி அளக்க என்னடி இருக்கு? இல்ல அளவு உன்னை அளக்கல, நூல் கயிறு போதுமே. அழகுடி, இங்க வாயே. உண்மையாலுமே உன்னை பார்க்கல எனக்கே பொறாமையா இருக்கு. இந்த சீன்லையும் கட்டி பிடிக்க கூடாது, புரியுதா? நான் கேப்பேன், நீ பதில் சொல்லணும். நெஞ்சுக்குள்ளே என்னதுன்னு சொன்னா தெரியுமா? 2 பந்து இருக்குதானே நான் சொல்லி தெரியுமா? பூவே பூச்சூடவா வாயில நான் என்னடா என் வாயிலே இருக்க? என் வாயோட உன் வாய் தாண்டா பெருசா இருக்கேன். எவனோ வேலையை பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, இங்க வா. நம்மெல்லாம் அம்மா கூட காவலுக்கு போகணும், இப்படி அடக்க ஒடுக்கமா இருக்கணும். வர்றப்போ எனக்கு இப்படித்தான் இருந்துச்சு. கசகசன்னு இருக்கா? இந்த அந்த பெட்டியில போய் ஒண்ணுக்கு இருந்துட்டு வா. இருப்பா, ஒரு மகவா போய்
அக்கா என் பெட்டி தான் கிடைச்சா ரொம்ப என்ன நடக்குதுங்க? நாடகம்மா. வணக்கம். நாடகம் தானா? எல்லாரும் எல்லாரும் 100 வயசுக்கு இருக்கா இந்த ஆயுளோட நிறைய செல்வத்தோட இந்த கலை உலகத்துல பேரும் புகழோட வாழணும். சரியா? சரி. இந்த இடத்துக்கு வர முன்னாடி ஒரே பயம் எனக்கு. என்ன பயம்? அத்தாடி இவ்வளவு குளிரா இருக்கு, இவ்வளவு குளிரா இருக்கு. நானும் அப்படின்னு பயந்துக்கிட்டே வந்தேன். இங்க வந்து பார்த்தா இல்ல நம்ம ஆளு. சரி, குளிர்லாம் தெரிச்சிருச்சு. பயம் இல்லாம பயந்து போயிருச்சு. இடத்துக்கு வந்தோடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அப்படியே பேரின்பமா இருக்குமா. உனக்கு எப்படி தெரியல? எனக்கு ரொம்ப சுகமா இருக்கு. ஏய், நீ என்ன சுகத்திலே இருக்கிய? என்ன சுகமா தான் இருக்கு. முதல்ல ஆரம்பத்துல வரிசையா போகையில கால் வலிக்கையில எரிச்சலா இருக்கும். அவட்ட கேட்டுக்க இல்ல, அனுபவம் அவளுக்குதான் தெரியும். பாத்தியா, மயில்கள் எல்லாம் ஆடுவது, குயில்கள் எல்லாம் பாடுவது, மரங்கொத்தி மரம் டக் டக் என்று ஓசிடுவது. எப்படி போடுது? டொக்கு டொக்குன்னு கரெக்டா பிடிக்கிற பாருங்க. எப்படி நாடகம் பார்த்திருக்கு. அந்த காட்சியை பார்க்கும் பொழுது எப்படி பாருங்க, காரைக்குடி ஆட்சி மாதிரி. ஏ அப்பா, ஒரு கோமா அக்கா நீங்க வரணும் எவ்வளவு சொன்னேன். தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கம் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிய, ஏன் காரைக்குடி இசை நாடகம் சொல்ல முடியாது? நான் ஒரு ஆள் வந்திருக்கேன்ல ஒன்னுக்கா. நானும் கேக்குறேன், நானும் வந்திருக்கேன்ல, உன்னை இவ்வளவு தூரம் ஆட வச்சிருக்கேன்ல, திண்டுக்கல் நாடக நடிகர் சங்கம்னு சொல்றீங்க. சரி, இருக்கட்டும், அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம ஊரு நம்ம எல்லாமே ஓரினம். நம்ம வீட்டுக்குள்ள நம்ம எல்லாரும் கலை குடும்பம், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த காட்சியை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? கனவு காட்சிக்கு வெளி நிலவே, கனவு காட்சிக்கு வெளி நிலவே, அழகுல குறைச்சலாம் இல்லையே, சொலகுல குறைச்சேன். இங்கே சொலகு இருக்கு, எடுத்துட்டு வந்திருக்கியா? வீட்டுல வீட்டுல. சரி, என்ன பண்ணிருப்ப? புடச்சு புடச்சு பாத்துருக்கேன். சரி, இந்த பறவை வந்துச்சு வேண்டுவா. ஆளுமா உள்ளமா 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 உள்ளமா
தம்பி ஆசை வாங்க பார்த்துக்கங்க இதை வச்சுதான் பொழைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படியா நம்மள தைரியமா வச்சுக்கிறீங்களோ சரி சரி விளையாட்டு சிரிப்பு நடிகர் கலைமூர்த்தி அண்ணன் சார்பாக 101 இங்கு இங்கு ராஜநடிகராக நடித்துக் கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் படையப்பா அண்ணன் சார்பாக 101 இங்கு பப்பனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற ஜோலைராஜ் அவர்களுக்கு 201 அன்பளிப்பு கொடுக்க நாட்டின் நாடி இந்த வணக்கம். எனக்கு அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய கலைஞர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி அதனால இந்த இடம் ரொம்ப பிடித்தமான இடம். வணக்கத்துக்குரிய பெரியவங்க யாராவது வந்தாங்கன்னா என்னை கூப்பிடுங்க. சரிங்கம்மா. ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து காவலை பார்க்கலாம். Ano po yan?